23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா அர்த்தம் என்ன? வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை. My cup overflows. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில செழிப்புள்ள வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்ற தலைப்பில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன வாழ்க்கை? செழிப்புள்ள வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. உலகம் முழுவதிலும் வறுமையில வாழ்ற மக்கள் 100 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வறுமையில வாழ்ற மக்கள் 100 கோடி இருக்கிறார்கள். இந்தியாவில மாத்திரம் 60 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறார்கள். நமது சபையிலும் நிறைய பேர் வறுமையில் இருக்கிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேம்படுத்த வேண்டும். எதையும் மேம்படுத்த வேண்டும்? சரீர வாழ்க்கையும் மேம்படுத்த வேண்டும். God is interested in your welfare. நீ சுகமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். God is interested in your welfare. எனவே செழிப்பை பற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியில பேச ஆண்டவர் உதவி செய்வதற்காய் துதிக்கிறேன். ஒருவேளை நமது சபையில ஒரு 10 அல்லது 20% மக்கள் கொஞ்சம் சுமாரா இருப்பார்கள். ரொம்ப ஓஹோன்னு இல்லைன்னாலும் நாட் பேட், பரவாயில்ல, எப்படி பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப ஆகா ஓஹோன்னு இருக்கிறவங்கன்னு அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம சபையிலும் கூட 80% மக்கள் கொஞ்சம் கட்டத்துல தான் வாழ்றீங்க. பினான்சியல் ட்ரபிள் உங்க வாழ்க்கையில இருக்குது. பொருளாதார நெருக்கடி உண்டா இல்லையா? உண்டா? சரி. எனவே நீங்கள் செழிப்புள்ள வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 92ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமான் எப்படி செழிப்பானா? பனை போல செழிப்பானா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தேவன் மனிதனை படைத்த பிறகு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனிதனை படைத்த பிறகு அவர் மனிதனுக்கு செய்த முதல் வேலை என்ன? அவனை ஆசீர்வதித்தார். இவன் ஆசீர்வாதமா இருப்பது சாத்தானுக்கு பிடிக்கல. எனவே 3ஆம் அதிகாரத்திலே வந்து கெடுத்துட்டான். ஆனா வாட் வாஸ் காட்ஸ் பிளான்? தேவ திட்டம் என்ன? இவன் ஆசீர்வாதமா இருப்பது தேவ சித்தம். எனவேதான் மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுக்கு சொல்றார், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றார். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செழிப்பாய் இருப்பது தேவ சித்தம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடுகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம், அது வேற. ஆனா ஒரிஜினலி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அதை நல்ல மைண்ட்ல பதிய வைங்க. என்னமோ என் தலையெழுத்து, ஆண்டவன் படி இழந்து அவ்வளவுதான், இதை வச்சு எப்படியா ஓட்டிக்குவோம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் எல்லாரும் செழிப்புக்கு வந்துடணும். நீங்க செழிப்பாயிட்டா சபையும் செழிப்பாயிடும். இப்படித்தானே? நீங்க செழிப்பாயிட்டா சபையும் செழிப்பாயிடும். விசுவாசிகள் வறுமையில வாழும்போது சபை எப்படி செழிக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகள் நல்லா இருந்தா சபை நல்லா இருக்கும். எல்லாம் கவனமா கேளுங்க. நீங்க செழிப்பா இருந்தா சபை செழிப்பா இருக்கும். நீங்க செழிப்பா இல்ல வறுமை இருந்தா சபையும் வறுமையில் தான் இருக்கும். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க. தேவன் உங்களை பற்றி என்ன திட்டம் வைத்திருக்கிறார்?
God is interested in your prosperity. உங்கள் செழிப்பில் தேவன் அக்கறை உடையவராயிருக்கிறார். ஓகே, இதுல ஒரு ரகசியம் இருக்குது பாத்தீங்களா? அந்த 23:5 சங்கீதம் 23:5 என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இது என்ன எண்ணெய்? குத்துச்சண்டை வீரர்கள் குத்துச்சண்டைக்கு போகும்போது உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிட்டு போவாங்க. காரணம் என்னன்னா அவங்கள ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குமா அந்த எண்ணெய். இன்னொரு காரணம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமா, எனர்ஜி கொடுக்குமா. இன்னொரு காரணம் உடம்பு பூரா எண்ணெய் ஊத்திட்டு போனா எதிராளி பிடிச்சான்னா பிடி கொடுக்க முடியாது, தப்பிச்சிடலாமா. அதுக்காக தான் அப்படி எண்ணெய் ஊத்துறாங்களாம். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்றாரு? தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்றாராம். ஏன் சொல்லுங்க? நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா? அப்புறம் சொல்லுங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கணுமா? அப்புறம் சத்துரு பிசாசு உங்களை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணா பிடி கொடுக்க முடியாது, ஓடிவிடணுமா. நம்ம நாட்டுல இன்னொரு பழக்கம் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆளு கல்யாணம் பண்ண போறாங்கன்னா அவங்க வீட்டுல சொந்தக்காரங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு, உண்மையா இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அவருக்கு விருந்து கொடுத்து அனுப்புவாங்க. எப்படி ஒரு 5-6 வீட்டுல எண்ணெய் தேய்ச்சி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஐயாவுக்கு பட்டு வேட்டி எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அதேதான் இங்க போட்டுக்குது. என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களை எல்லாரும் வர சொல்லி இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பாப்பா, நல்ல காரியம் நடக்க போது, உன்னை ஆஸ்வதிக்க போற, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிரு, பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா அர்த்தம் என்ன? வாட் டஸ் இட் மீன்? இந்த சங்கீதம் 23:5 மூல மொழியில இப்ப நாம தான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்றோம். பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா பாருங்க, அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது பைபிள்ல. பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல நேரடியாவே என் தலையை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணின்னு வருது. சங்கீதம் 23:5 நம்ம வேதாமத்தில் எப்படி வருது? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆனா மூல மொழியில ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என் தலையை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எனவே அபிஷேகத்தின் மூலம் செழிப்பு உண்டாகும். அதுதான் முதல் குறிப்பா உங்களுக்கு வைக்க விரும்புறேன். எதன் மூலம்? அபிஷேகத்தின் மூலம் ஆசீர்வாதம். blessing through anointing, blessing through anointing. எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 அதுக்கு பிற்பாடு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நதி புறப்பட்டு போகுதான். ஆலயத்திலிருந்து நதி புறப்பட்டு போதான். ஆலயம் என்று சொன்னால் வேதாமத்துல பல அர்த்தம் உண்டு. இயேசுவே ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். அவர் தமது சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படிதானே? அப்புறம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப சபையே தேவாலயம் தான், ஒவ்வொரு நபரும் தேவாலயம் தான். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் a temple of God. ஒவ்வொரு தனி நபரும் கூட ஆலயம் தான். அப்ப எசேக்கியேல் 47 போட்டிருக்கிற பிரகாரம் பார்த்தா இந்த ஆலயத்திலிருந்து பரிசுத்தாவி நதி என்ன பண்ணணும்? புறப்படணும். பரிசுத்தாவி நதி. அப்படி பரிசுத்தாவி நதி புறப்பட்டு போனா என்ன நடக்குமா? எசேக்கியேல் 47 பிறகு படித்துக் கொள்ளுங்க. என்ன? அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஏராளமான மீன்கள் வரும். இந்த நதியின் 2 கரைகளிலும் கனிதரும் மரங்கள் இருக்கும். அது மாதந்தோறும் புது புது கனியை தருமா. மாமரம்னு ஒண்ணு வச்சீங்களா, எப்ப பார்த்தாலும் என்னதான் வரல, மாம்பழம் தான் வரும். அப்படித்தானே? சப்போட்டா மரம் வச்சா சப்போட்டா பழம் தான் வரும், கொய்யா மரம் வச்சா கொய்யா பழம் தான் வரும். ஆனா இந்த அபிஷேகம் பெற்ற ஆட்களுக்கு வசனம் சொல்லுது புது புது கனி வருமா. ஒரு நேரம் ஆப்பிள் வருமா, ஒரு நேரம் ஆரஞ்சு வருமா, ஒரு நேரம் சப்போட்டா வருமா, ஒரு நேரம் மாம்பழம் வருமா. என்ன ஆச்சரியம்! அற்புதமான மரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அப்படி அற்புதமான மரம் வேண்டும்?
ஆசருக்கு தாசல் பண்ண அம்சருக்கு கழுதை மேய்க்கன்னு இருக்க கூடாது. பரிசுத்த ஆவி நதியை போல பாயணும். என்னது? பரிசுத்த ஆவி நதியை போல பாயணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். முதல் குறிப்பு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, prosperity through anointing. சொல்லுங்க, prosperity through anointing. எதன் மூலம் செழிப்பு? அபிஷேகத்தின் மூலம் செழிப்பு. அபிஷேகத்தின் மூலம் செழிப்பு. தலையில ஊத்துறாரா இந்த அபிஷேகத்தை? எங்க ஊத்துறாரா? தலையில ஊத்துறாரா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தலையில ஊத்துற என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ எண்ணெயை கொண்டாந்து என் தலையில ஊத்துறீங்க, என்ன நடக்கும்? தலையெல்லாம் நனைஞ்சி, என் கண்ணெல்லாம் நனைஞ்சி, என் வாய் காது மூக்கு எல்லாம் நனைஞ்சி, அப்புறம் என் சட்டை உடம்பெல்லாம் நனைஞ்சி. சங்கீதம் 133 என்ன போட்டு தெரியுமா? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கியிலே இறங்குகிறதுமான நல்ல. அப்ப தைலத்தை அனாயிண்டிங்க தலை மேல ஊத்துனா என்ன நடக்கும்? அது உங்க தலை பூரா அபிஷேகம், கண்ணெல்லாம் அபிஷேகம், காதெல்லாம் அபிஷேகம், சொல்லுங்க வாயெல்லாம் அபிஷேகம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அபிஷேகம் என் தலையில இறங்குச்சுன்னா என் சிந்தனை, என் மூளெல்லாம் அபிஷேகத்தால் நிரம்பணும். There shall be a change in your mindset. உங்க சிந்தனையில அபிஷேகம் வரணும். யாரெல்லாம் செழிப்புள்ள வாழ்க்கை வாழணும் விரும்புறீங்களோ, முதல்ல எங்க வந்துடணும்? உங்க சிந்தனையில அபிஷேகம் வரணும். சிந்தனையில அபிஷேகம் வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பாலா? அபிஷேகம் சிந்தனையில வந்துடுச்சு, அப்ப தேவ சிந்தனை எனக்கு கிடைக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, வசனம் தெரியல, எத்தனை பேர் சொல்ல முடியும் பதில? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ என் தலையில அபிஷேகம் வந்தா, என் மூளையில அபிஷேகம் வந்தா எங்க மாற்றம் வரும் சொல்லுங்க? சிந்தனையில மாற்றம் வரும். அல்ல, சிந்தனையில மாற்றம் வரும். மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா. அப்போ அபிஷேகம் தலையில இறங்குச்சுன்னா எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது பார்த்தீங்களா? என் சிந்தையே மாறுது, ஆவியின் சிந்தை வருது, என் மைண்ட் செட்டே மாறுது, என் மைண்ட் செட்டே மாறுது. அதுக்கு ஆங்கிலத்துல என் பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? அவர் ஒப்பீனியன் தான் ஏன் ஒப்பீனியனா மாறிடும். இப்போ உள்ள உலகத்துல யார பாரு தெரியுங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு தான் பேசுவான். பார்த்திருக்கீங்களா? வீடுகள்ல நீங்க சொல்றீங்க பிரதர், நான் என்ன நினைக்கிறேன்னா வாட் ஐ திங்க், நான் என்ன விரும்புறேன்னா அப்படின்னு தான் சொல்றாங்க. In my opinion, my view, no. anointed people, அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள், தங்களுக்குன்னு தனியா ஒரு சிந்தனை கிடையாது, அவங்களுக்குன்னு தனியா நோக்கம் கிடையாது. தேவ சித்தம் தான் அவர்கள் சித்தம், தேவ திட்டம் தான் அவங்க திட்டம். God's concern will become your concern. God's perspective will become your perspective. God's opinion will be your opinion. உங்களுக்குன்னு தனியா ஒப்பீனியன் இருக்க கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்குவீங்களா? அபிஷேகம் இறங்குச்சா கேளுங்க. இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் அபிஷேகத்துக்கு உபாசம் போட்டு ஜெபிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அபிஷேகத்துக்கு கவலைப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த அபிஷேகத்துக்காக அவ்வளோ கவலைப்பட்டு 3 நாள் உபவாசம் இருந்து விடாம நிரப்பும் 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 விடமாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இந்த அபிஷேகத்தை வாங்கிட்டேன். உங்களை கூட அப்படி செய்யலாம், இந்த வாரம் கூட அப்படி செய்யலாம். இப்ப இருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த அபிஷேகம் என் தலையில வரட்டும், என் சிந்தை மாறட்டும். அப்புறம் இந்த அபிஷேகம் எங்க வரணும்? எண்ணெய் ஊத்தணும். அப்படி அடுத்து எங்க வருது? கண்ணுக்கு வந்துடுச்சு, கண்ணுல அபிஷேகம். அப்புறம் அபிஷேகம் காதுல அபிஷேகம், அப்புறம் வாயில அபிஷேகம். அர்த்தம் விளங்கும் நினைக்கிறேன். கண்ணுல
அபிஷேகம். கண்ணுல அபிஷேகம் வந்தா என்ன நடக்கும்? பார்வை சுத்தமா இருக்கும். உன் கண் சுத்தமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. கண்ணால கண்டதும் போய் காதால கேட்டதும் போய் தீர விசாரிப்பது தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்ய மாட்டாங்க. அவர் தன் கண் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார் என்று இயேசு பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி தீர்ப்பு செய்ய மாட்டாரா? கண் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார், காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். காதல் அபிஷேகம் வரணும் உங்களுக்கு. ஏன் காதல் அபிஷேகம் வரணும்? இன்றைய உலகம் அதிகமா கெட்டு போனது காதனாலையும் கண்ணுனாலையும். உண்மையா இல்லையா? யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் டிவிலையும் கண்டதையும் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டா. பெரும்பாலான மக்கள் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க அப்படி பண்றான், இவன் அப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், நாமளும் அப்படி செஞ்சு பார்ப்போமா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறான். எப்படி? அவன மாதிரி நாமளும் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி அநேகர் பாவம் செய்யறான். காதால கேட்டு கேட்டு கண்டதையும் கேட்டு கெட்டு போறான். லாங்குவேஜே கெட்டு போச்சு, இவன் லாங்குவேஜே கெட்டு போச்சு. ஒரு நல்ல டீசன்ட் லாங்குவேஜ் அநேகட்ட கிடையாது. ஃபில்தி லாங்குவேஜ். காது காது என்ன குப்பை தொட்டியா? எவன் எதை சொன்னாலும் கேட்காத. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாராவது உன்கிட்ட வந்து எதாவது சொன்னா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? முதல்ல, எப்பா நீ சொல்ற விஷயம் உனக்காவது எனக்காவது பிரயோஜனமா அப்படின்னா சொல்லு. நீ சொல்ற விஷயம் நீ பார்த்தியா? அடுத்தது, நீ சொல்ற விஷயம் உண்மையா? இந்த பேசுற விஷயத்தினால நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா? இது ஏன் என்கிட்ட சொல்றேன்? இது ஏன்? இப்பத்திய உலகம் கெட்டு போனதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? கண்டதையும் கேட்டு கேட்டுதான். நியூஸ்ல, டிவியில, நியூஸ்ல, பல யூடியூப்ல உண்மையாவே நடந்திருக்காதுங்க, நடந்த மாதிரி போட்டுருவான். ஒரு நாள் போன மாசம் தற்செயல யூடியூப்ல ஒன்ன பார்த்துட்டேன். என்ன தெரியுங்களா? போப்பாண்டவர் செத்து போயிட்டான்ட்டான். என்னடா இது அப்படின்ட்டு சரி நியூஸ் சேனலுக்கு போய் பார்ப்போம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நியூஸ் சேனலுக்கு போனா அவ அதை சொல்லல. மருத்துவமனையில் இருக்கிறார், மருந்து சாப்பிட்டு இருக்கிறான்னு சொல்றான். அப்போ பாருங்க, அந்த யூடியூபர்லாம் என்ன பண்றான்னு தெரியுங்களா? மக்களை பார்க்க வைக்கிறதுக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக கண்டதையும் போட்டு விடுவான். எல்லாத்தையும் பார்த்து நீ கெட்டு போவாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படி அந்த நேரம் பார்த்து உன் காதுல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், காதுல அபிஷேகம் இறங்கட்டும். கெட்ட பாட்டெல்லாம் கேட்காத, கெட்ட பேச்செல்லாம் கேட்காத, வாழ்க்கை கெட்டு போயிடும். காதுல இருந்து நேரா மூளைக்கு கனெக்ஷன் உண்டு தெரியுமா? கண்ணிலிருந்து நேரா மூளைக்கு கனெக்ஷன் உண்டு. காதுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு உண்டு. நீ காதுல கேட்கறது அப்படியே பதிஞ்சிருக்கும். எத்தனை பேர் உங்க காது கெட்டு போயிருக்கு தெரியுங்களா? காது கெட்டு போனா தேவ சத்தம் கேட்காது, சிவடனாதான் இருக்கணும். காதுல அபிஷேகம் வரணும், வாயில அபிஷேகம் வரணும், கண்ணுல அபிஷேகம் வரணும். அப்புறம் சட்டையெல்லாம் இறங்கணும். சட்டையெல்லாம் அபிஷேகம் என்ன நடக்கும்? நான் போயிட்டு சஃபாரி போட்டுட்டு இருக்கிறேன், எண்ணெயை ஊத்தி விட்டாங்க, பார்த்து சட்டையெல்லாம் எண்ணெயா இருக்குது. அபிஷேகம் உடம்புல இறங்கிடுச்சுன்னா 4 பேருக்கு தெரியும். அவன் உன்னை பார்த்து சொல்லுவான், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். People shall identify you easily and they will tell you that you are an anointed person. உன் தலை மேல, உன் காதுல, கண்ணுல, உடம்புல எல்லாம் அபிஷேகம் இறங்குச்சுன்னா வெளி உலகம் பார்த்து உன்னை சொல்லும். என்னன்னு சொல்லும்? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவர் மேல என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. அவன் பாட்டு பாடினா அதுல ஒரு அபிஷேகம் வரும். அவன் ஜெபம் பண்ணான்னா அதுல ஒரு அபிஷேகம் வரும். அவன் பேசினான்னா அதுல ஒரு அபிஷேகம் வரும். He is an anointed person. You shall be anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்பப்படணும். புரியுதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் வராத இந்த வாரமே உபவாசம் போட்டு ஜெபத்தை என்னத்தையாவது பண்ணி தலைகீழ நின்று எதை வாங்கிட்டு வந்துடணும். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். Everybody should be filled with the Holy Spirit. ஓகே, செழிப்புக்கு முதல் ரகசியம்
அபிஷேகம். அடுத்த ரகசியம் மத்தேயு 6:33. தேவனை தேடணுமா? See God. தேவனை தேடணுமா? எப்போ தேடணுமா? கடைசியா தேடுறதல்ல. நம்பாலோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா தான் ஆண்டவர்கிட்ட வருவான். இப்படி பொண்ணை பார்த்துருவான், மாப்பிள்ளைய பார்த்துருவான், வீடை பார்த்துருவான், வேலையை தேடிடுவான், எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னப்பா அதெல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர். முதல்ல யார்கிட்ட கன்சல்ட் பண்ணு சொல்லுங்க. முதல்ல கன்சல்ட். God should be your first consultant and God should be your last consultant. உனக்கு அவர்தான் முதல் கன்சல்ட். யார் உனக்கு முதல் கன்சல்ட் கொடுக்கணும்? ஆமா, தேவன்கிட்ட கேளு முதல்ல. அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் போய் தேவன்கிட்ட கேட்டுடு. முடிவெடுத்து செயல்படுறதுக்கு முன்னாடி. அதனால்தான் சொல்றேன், God should be your first consultant and God should be your last consultant. கன்சல்டன்ட் விளங்குதா விளங்கலையா? God should be your first consultant and God should be your last consultant. தேவன்கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணு, அப்புறம் அண்ணன் தம்பி மாமன் மச்சாலாம் கன்சல்ட் பண்ணு. கடைசியா மறுபடியும் ஒரு தடவை வந்து ஆண்டவரே செய்ய போறேன், எங்க மாமா இப்படி சொல்றார், அண்ணன் இப்படி சொல்றார், நீங்க கடைசியா என்ன சொல்றீங்க? புரியுதா புரியலையா? ஃபர்ஸ்ட் காட் ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனாலும் ஒரு வேலையே உனக்கு கிடைக்குது. நம்ம சபையில 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட சொன்னாங்க, இப்ப வேலை சேர்ந்துட்டியா? போனோம் பாஸ்டர், ஒத்து வரல, வந்துட்டேன். என்னடா ஒத்து வரல? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும்னு கம்பல் பண்ணாங்க. ஐயோ, நான் ஆராதனை விட்டுட்டு வர முடியாதுன்னுட்டு அந்த வேலை வேணான்னுட்டேன். பாத்தீங்களா, இவங்க யாருக்கு முதலிடம் கொடுக்கறாங்க? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறாங்க. 100 பவுன் போடுறாங்க பாஸ்டர். 100 ஏக்கர் வயல் இருக்குது. எப்படி? 100 ஏக்கர் வயல் இருக்குது, 100 பவுன் போடுறாங்க. சொல்லுங்க. அப்புறம் கரும்பு தோட்டம் எல்லாம் இருக்குது. என்ன தோட்டம்? கரும்பு தோட்டம் எல்லாம் இருக்குது. பொண்ணு கொடுக்கறன்றாங்க. ஆனா இன்னும் ரட்சிக்கப்படல, இந்து சேர்ந்துக்கிறாங்களாம் பிறகு அப்படின்னு மாப்பிள்ளைகிட்ட சொல்றாங்க. அப்படியா? கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு கட்டிடுறதா? வசனத்தை பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்ப இவன் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறான்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறான். தேவனுக்கு நல்லா கவனிங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுத்தல். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்ப தேவனை தேடுங்க. காலில் ஏஞ்சு தேவனை தேடுங்க. சில ஆள் ரசிக்கப்படாத ஆளு காலில் ஏஞ்சோன்னு சுருட்டு அடிப்பான், பார்த்திருக்கீங்களா? ஆமா, காலில் ஏந்திரிச்ச உடனே தம் அடிச்சாதான் அவனுக்கு மோஷனே வருதான். அதனாலதான் அவன் சாப்பிடுறான். அத வெத்தலை பாக்கு போட்டாதான் இப்படி வருது. இப்படி சிலர் இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. கர்த்தருக்கு சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சிங்கக்குட்டிகள் தாட்சி பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. தேவனை தேடணும். தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா அவன் சர்ச்சுக்கும் முதலிடம் கொடுப்பான். நல்லா விளங்கிங்க. பழைய ஏற்பாட்டுல என்ன ஆகுமோ முதல் 4 அதிகாரத்தை பிறகு வீட்டுல படித்துக் கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரன்னு உருவாக்கினார் ஆண்டவர். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கிட்டு சொல்றாரு, எந்தெந்த கோத்திரத்தார் எங்க டென்ட் போடணும்? ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி டென்ட் போடணுமா? ஏன்? ஆசரிப்பு கூடாரத்தின் கிழக்க யூதா கோத்திரத்தார் பாளையம் டென்ட் போடணுமா? அப்புறம் இந்த பக்கம் தெற்க ரூபன் அவன் குரூப்பு, மேற்க அவன் வேற அடுத்த குரூப்பு, ஆமா வடக்க டான் அவன் குரூப்பு அப்படின்றார் ஆண்டவர். எல்லாரும் எங்க சுத்தி இருக்கணுமா? ஏன்? அடிக்கடி சர்ச்சைக்கு வரணும், அடிக்கடி ஆண்டவரை பார்க்கணும், சத்தியம் கேட்கணும், ஜபத்துல பங்கெடுக்கணும். நம்மால் 20 மைல் தூரத்துல போய் வீட்டை கட்டிக்கிட்டு கர்த்தர் கொடுத்தார் 20 மைல் தூரத்துல அல்லேலூயான்னு சொல்லிட்டு
அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு மழை பாஸ்டர். அப்புறம் எங்க போன, பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டோம் பாஸ்டர். உன்னத பாட்டு புத்தகத்துல தெளிவா போட்டிருக்குது, நல்லா கவனமா கேட்டுங்க. உன் ஆடுகளை எங்கே மேய விடணும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலாம், இன்னைக்கு போய் படிச்சு பாருங்க. உன்னத பாட்டு 1 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. உன் ஆடுகளை எங்க மேய விடு, உன் மந்தையின் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் மேய விடு. மேய்ப்பருடைய கூடாரத்துக்கிட்ட இருக்கணுமா? You should be closer to the church. You should be closer to the pastor. உங்களை நிறைய பேரு சர்ச்சோட நெருக்கமா வர்றது கிடையாது. உங்களை நிறைய பேரு பாஸ்டரோட வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பார்த்தார், ஹலோ பிரைஸ் தி லார்ட் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லாத ஆளு இங்க உட்கார்ந்து இருக்கிற. I tell you உங்களுக்கு நல்லா தெரியுமா, வகுப்புல நல்லா படிக்கிற பசங்க ஆசிரியருக்கு நெருக்கமா இருப்பாங்க, மறந்துடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியானபடி வளர்றவங்க சபையோடும் மேய்ப்பரோடும் நெருக்கமா இருப்பாங்க. ஓகே, முதலாவது தேவனை தேடுங்கள். அடுத்தபடியா நீதிமொழிகள் 28:25, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யார் செழிப்பாங்களா? ஆமா, கர்த்தரை நம்பும். உங்க திறமையை நம்பாதீங்க. உங்கள்கிட்ட தங்கம் இருக்குதுன்னு அதை நம்பிட்டு இருக்காதீங்க. வயல் 2 ஏக்கர் அதை நம்பிட்டு இருக்காதீங்க. எல்லாம் மாறி போயிடும். அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா நாடுகளில் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தா மாசம் என்ன கொடுக்குறான், $300 சம்பளம் கொடுக்குறான். என்ன முருகானந்தம், அங்க போய் செட்டில் ஆயிடலாம்ல. இங்க நம்ம நாட்டுல ஒரு ஏழை பாவி ஹோட்டல்ல போய் 2 இட்லி சாப்பிட்டா அது எனக்கு வரி கொடுறான்றான். எவ்வளவு அநியாயம் பாருங்களேன். அந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. சொல்லுங்க, அவன் வேலை இல்லாதவங்க என்ன கொடுக்கறான், சம்பளம் கொடுக்கறான். நம்ம ஊர்ல 2 இட்லி சாப்பிடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 10 ரூபா கொடுறான்றான். ஒரு தோசை சாப்பிட்டா அதுக்கு என்ன பண்றான், ஜிஎஸ்டி வரி போடுறான். ரொம்ப கொடுமை இல்லாது. இவன் சொல்றான், நாங்க வளர்ந்த நாடு, நாங்க வல்லரசா மாற போறோம். நீ வல்லரசாலாம் மாறவானா, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சாப்பாடு போடு. இட்லி சாப்பிட்டதுக்கு வரி வாங்காத, காப்பி குடிச்சதுக்கு வரி வாங்காத, தோசை சாப்பிட்டதுக்கு, நான் தோசை சாப்பிடுறதுக்கு உனக்கு வரி கட்டணுமா? இது என்ன அநியாயம்? இது எவனுமே கேட்க மாட்டேன்றான். இது மீடியாவில போகுது, வாட்ஸ்அப் யூடியூப்ல போகுது. தெரிஞ்சுதான் பேசுறேன். கொஞ்சமாவது புத்தி வருமா, உணர்வு வருமா எனக்கு தெரியல. நம்ம மக்களுக்கு, ஏழை மக்கள் போய் 2 இட்லி ஒரு பூரி சாப்பிட்டா அதுல என்ன கொடுக்கணும்ன்றான், கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுன்றான். எவ்வளவு அநியாயம் பாருங்க, எவ்வளவு அநியாயம். அந்த நாட்டுல என்ன பண்றான் சொல்லுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு $300 பணம் கொடுக்கறான். அப்ப தேவனை சார்ந்து கொள்றான், தேவனை சார்ந்து கொள்றான். ட்ரம்ப் பதவி பிரமாணம் செய்யற நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். ஜெபம் பண்ணி பாட்டு பாடி 4 பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் டாக்டர் பில்லிகிராமுடைய சன்னு வந்திருந்தார். இன்னும் 2 பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஆப்பிரிக்கால ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்க. அவனை ஜெபம் பண்ண விட்டா அந்நிய பாஷை பேசி அல்லேலியா சொல்லி பெரிய சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டான். எப்படி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப கூட ஜனாதிபதி மாளிகையில மந்திரி சபை கூடி ஏதாவது திட்டம் போட்டா என்ன செய்யறாங்க தெரியுங்களா, பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆசீர்வாதமான நாடு. அல்லேலூயா. அதான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னிலிருந்து கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க. சும்மா வெட்டி வேலை எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டாம். நம்ம நாட்டு மக்களுக்கு இன்னும் அதான் சொல்றேனே, கர்த்தரை நம்பாததுனால எல்லா சிக்கலும் இருக்குதுங்க. தேவையில்லாத எங்கெங்கயோ பணம். 60 கோடி மக்கள் வறுமையில வாழ்றாங்க. இப்ப செவ்வாய் கிரகத்துக்கும் நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பி என்ன பண்ண போறேன் கேட்கறேன் நான். வல்லரசு நாடா மாதிரி என்ன பண்ணி ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு 2 லட்சத்தை கொடுத்து 2 கோடியை கொடுத்து நல்லா சொல்லக்கூடாதா? முதலாக அமெரிக்கர்கள் நிலாவுக்கு மனுஷன் அனுப்பிச்சாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் அனுப்புறதுக்கு எவ்வளவு தெரியுமா பணம் செலவு பண்ணாங்க? போன தடவை சொன்ன ஞாபகம் இருக்கா? $18,000,00,000,000,000. எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியுது. என்ன பில்லியன்ல நீங்க யாராவது கணக்கு தெரிஞ்சவங்க மாத்தி பாருங்க. யூ கேன் கன்வெர்ட் இன்டு பில்லியன்.
18,000 லட்சம் கோடி மில்லியன் டாலர் இவ்வளோ செலவு பண்ணி அனுப்புனாங்களே. அங்க இருந்து 3 கூட மண் எடுத்துட்டு வந்தான். அந்த 3 கூட மண்ணை 1969 இருந்து 83 வரலாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல தங்கம் இருக்குதா, வெள்ளி இருக்குதா, புண்ணு இருக்குதான்னு பார்த்து கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகளை பூரா வர சொல்லி ஞாபகமா ஆளுக்கு ஒரு கல்லு கொடுத்து அனுப்பிச்சான். ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டு போனான். இதான் முடிஞ்சு போன கதை. இப்ப நம்ம நாடு ஏழை மக்கள் வாழ்ற நாடு. இந்த மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல வசதியை கொடுக்க வாழ எடுக்கலாம். இல்ல, கர்த்தரை நம்பலைங்க. கர்த்தரை நம்பல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தரை நம்பிப்பார். சும்மா நம்பிப்பார், பிளைண்டா நம்பிப்பார். யெகோவா ஈரேன்னு குதி. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்னங்க வரதே 10,000 தான், இதுல 1000 ரூபாய் கொண்டு தசமம் கொடுத்துறதா அப்படின்னு சொல்லாத. கர்த்தரை நம்பு, கர்த்தர் நடத்துவார். நிறைய பேர் கர்த்தரை நம்பாதனால தான் தசமம் கொடுக்காம இருக்கிறீங்க. ஐ டெல் யூ தி ஃபேக்ட். கர்த்தரை நம்பி பாரு, கர்த்தர் தருவார் உனக்கு. மல்கியா 3:10 வாசிக்கிறோம், தசமபாகங்களை பண்டகசாலை கொண்டு வாருங்கள், வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். என் லைஃப்ல ஆண்டு விட்டதை கத்துக்கிட்டேன். இதே தென்னூருக்கு ஒரு நாள் ஈபி பில் கட்ட வந்தேன். ஈபி பில் கட்ட வந்தா பைக்குள்ள பணம் இருந்துச்சு. எவனோ பிளேடு போட்டுட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி போய் கவுண்டர்ல நின்னுகிட்டு பைக்குள்ள கைய விட்டா கையே வெளியே வந்துருச்சு. பணத்தை காணும். அக்குன்னு என்ன பண்ணுன்னு தெரியல. நேரா போய் உபவாசம் போட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி அநியாயமாச்சே, இப்ப நான் எப்படி ஈபி பில்ல கட்டுவேன்? அது மிஷினுக்கு கட்ட வேண்டிய பணம். எனக்கு கட்ட வேண்டாம் பரவாயில்ல, மிஷினுக்கு கட்ட வேண்டிய பணம். அட கொடுமையே. ஜெபம் பண்ணி வேற வழியே இல்லை. அந்த மாசம் சம்பளம் எனக்கு கொடுத்தது கொண்டு போய் ஈபி பில்ல கட்டிட்டு வந்துட்டேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்றார், அசம்பாவம் கூடு ஒழுங்கா இனிமே. எப்படி அசம்பாவம் கூடுனார். அன்னையிலிருந்து ஆரம்பிச்சேன். நான் அன்னையிலிருந்து ஆரம்பிச்சேன். 2 ரூபா கொடுத்தேன், 5 ரூபா அப்புறம் கொடுத்தேன், அப்புறம் 10 ரூபா ஆக்கினேன், அப்புறம் 50 ஆக்கினேன், அப்புறம் 100 ஆக்கினேன், அப்புறம் 500 ஆக்கினேன், 1000 ஆக்கினேன், 2000 ஆக்கினேன், 4000 ஆக்கினேன். இப்ப எவ்வளவுன்னு கேட்காத. கர்த்தருக்கு இப்ப சொல்லக்கூடாது. இல்ல, கொடுத்து பாருங்களேன். நீ கொடுத்து பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கொடுத்து பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 92:13 போட்டிருக்குது. பாஸ்டர் ஆராயில அந்த வசனத்தை சொன்னாரு. அடாடா, அதை விட்டுட்டோமே, முக்கியமான வசனமாச்சேன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் உமது ஆலய பிரகாரங்களிலே செழித்து இருப்பார்கள். இதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். சபைக்கு சும்மா விசிட் பண்ணிட்டு போக கூடாது. சும்மா மெம்பர் பேருக்காக இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நாட்டப்படணும். யூ ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த சர்ச். எழுந்து தீர்மானம் பண்ணுங்க, நான் சபையில நாட்டப்படுவேன். சபையில நாட்டப்படுவேன். ஐ வில் பி எ பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் தி சர்ச், ரெகுலர் மெம்பர் ஆஃப் தி சர்ச். சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஆசைக்கு சொல்லுங்க போகலாம். I will be a permanent member of this church. I will be a regular member of this church. I shall be a faithful member of this church. Till death I will be here. மரணம் வரைக்கும் நான் இங்குதான் இருப்பேன். அல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்கள் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம். ஒருத்தரும் வறுமையில் இருக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் மாதம் 10,000 தசமபாகம் கொடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தர் பாரியா, அவரு பணக்காரனும் ஆகலான்னு பாக்குறாரியா? அதுக்காக கிடையாது. நீ கொடுத்து பாரு, உன் ஆசீர்வதிப்பார்.